தமிழ் திரைப்படங்கள்ல கதாநாயகிகளின் கவர்ச்சி வர வர அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்கிறது படம் பார்க்குற எல்லோருக்குமே தெரிஞ்ச பொதுவான விஷயம். ஒரு நடிகை அவங்களோட நடிப்பு திறமைக்காக மதிக்கப்பட்ட காலம் போய் அழகுக்கும் கவர்ச்சிக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. கவர்ச்சி காட்டுறத தங்களோட லட்சியமாகவும் அதை பெரிய சவாலாகவும் கூட சில நடிகைகள் சொல்லிக்கிறாங்க. எனக்கு வந்து ஐ வாஸ் ஃபெட் அப் வித் த டேக் ஆஃப் கேர்ள் நெக்ஸ்ட் டோர், த சமத்து, பிகாஸ் யூ நோ தட் எவ்ரி டைம் தெர் இஸ் ஐ கேனாட் டூ இஃப் எனிபடி செஸ் அவளால் பண்ண முடியாது. ஸோ நான் அது நோக்கி தான் போவேன். இது சமந்தாவோட பதில் மட்டும் இல்லை, சமீப வருடங்களில் பெரும்பாலான ஹீரோயின்கள் கவர்ச்சி காட்டுறதை பற்றி பதில் சொல்ல வர்றப்ப இதுக்கு நிகரான ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் அந்த ரோலுக்கு கவர்ச்சி தேவைப்பட்டதுன்னா நான் கவர்ச்சி காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரைப்படங்களில் கவர்ச்சிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எது கவர்ச்சிக்கான அளவுகோல் அப்படிங்கிறது மட்டும்தான் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. கவர்ச்சிங்கிறத படத்தை வியாபாரம் பண்றதுக்கான ஒரு கமர்ஷியல் எலமெண்டா கருத தொடங்கினப்ப ஹீரோயின்கள் தவிர்த்து கவர்ச்சி காட்டுறதுக்குன்னே சில நடிகைகள் பயன்படுத்தப்பட்டாங்க. 70களில் தொடங்கின இந்த ட்ரெண்ட் 80களில் பெரிய அளவில் பின்பற்றப்பட்டுச்சு. அப்போதான் சில்க் ஸ்மிதா, டிஸ்கோ சாந்தி, அனுராதா போன்ற நடிகைகள் பிரபலமானாங்க. அதே நேரத்தில் இந்த நடிகைகள் போக ஹீரோயின்களும் பாடல் காட்சிகளில் கூடுமான வர கவர்ச்சி காட்ட தொடங்கினாங்க. இதனால் கவர்ச்சிக்குன்னு பிரத்யேகமாக இருந்த நடிகைகளுக்கான தேவை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. இந்த இடத்தை ஹீரோயின்களே நிரப்பிட்டாங்க. கதைக்கு கவர்ச்சி தேவைப்பட்டுச்சு, ரோல் என்னவோ அதைத்தான் பண்ணுறோம் அப்படின்னு 1000 காரணங்கள் சொன்னாலும் இன்னைக்கு பெரும்பாலான திரைப்படங்களில் கதாநாயகிகளின் பங்கு ஹீரோயிசம் நிறைஞ்ச கதாநாயகனோட அப்பப்போ வந்து காதல் காட்சிகளில் தோன்றதும் பாடல்களில் குத்தாட்டம் போடுறதுமா மட்டுமே ஆகிப்போச்சு. இந்த விஷயத்தை சமீபத்தில் நடிகர் தியாகராஜன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. நீங்கள் வெறும் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருக்க நடிகர்கள்லாம் வந்து நான் இந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பயந்து பண்ண மாட்டேன்னியா? கூப்பிட்றதே 4 டான்ஸுக்கு, இல்லைன்னா ஒரு 2 சீன் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் போய் என்னை கூப்பிட்டாங்க நான் போக மாட்டேன்னு சொன்னால் அது வேடிக்கையாக இருக்குது. எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. கவர்ச்சியும் அழகும் மட்டும்தான் கதாநாயகிக்கு பிரதான முக்கியத்துவமாக கருதப்பட்டதால் நடிக்கவோ வசனங்களை தெளிவாக உச்சரிக்கவோ தேவையில்லைங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதனால தான் கடந்த 10-15 வருடங்களில் தமிழே தெரியாத வடமாநில பெண்கள் எல்லாம் கதாநாயகிகளாக அறிமுகமாகிறது அதிகரிச்சிருச்சு. கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்படுற படங்களில் கதாநாயகிகளின் கவர்ச்சி பெரிய அளவில் தேவைப்படலைன்னே சொல்லலாம். அவங்க தங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் சில படங்களில் இருந்துச்சு. சமீபத்தில் வந்த கும்கி, அட்டகத்தி, தங்க மீன்கள், முண்டாசுப்பட்டி போன்ற படங்களில் கதாநாயகிகள் இருந்தாங்க, ஆனால் கவர்ச்சி இல்லை. காரணம் அந்த படங்கள்ல எல்லாம் கதை இருந்துச்சு. அப்படி இல்லாமல் 4 ஃபைட்டு, 5 பாட்டு, அதில் 2 குத்து சாங்குன்னு ஒரு மசாலா கலவையை உருவாக்க முயற்சிக்கிறப்ப தான் அந்த படங்களில் கவர்ச்சி அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ படத்தை எடுக்கிற டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசருக்கு கதையில் நம்பிக்கை குறையிறப்ப தான் கவர்ச்சிங்கிறது தேவைக்கு அதிகமாக வலிந்து திணிக்கப்படுது. கவர்ச்சி ஒரு படத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு படத்தில் சரக்கு கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களை எடுக்கணும்னு சொல்லலை. குறைஞ்சபட்சம் கதை உள்ள படங்களை எடுத்தாலே போதும், கதாநாயகிகள் கவர்ச்சி பொம்மைகளாக சித்தரிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும்.